ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. உங்கள் அன்பின் உதவியோடு இன்று அடியெடுத்து வைக்கிறோம் ஒரு முக்கியமான மைல்கல்லில். ஐபிஎல்லில் 100 அடிப்பது போல இன்று நம் சேனலில் 500வது வீடியோ. சந்தோஷமாய் ஆரம்பித்த நம் லக்ஷ் போஜனா சேனல் இன்னும் நிறைய மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் ஆதரவில். இத்தோடு நில்லாமல் இன்னும் பல மைல்கல்களை சாதிக்க உங்களின் ஆதரவை என்றும் விரும்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு லக்ஷ்மண். ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி. மாங்காய் வச்சு ஒரு ரசம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். புளியோட புளிப்புக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல மாங்காய் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க மாங்காயை வச்சு ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் நான் ஒரு 3 டீஸ்பூன் துவரம்பருப்பை கிட்டத்தட்ட 1 hour ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி ஊற வச்சது, நல்ல தண்ணி விட்டு வச்சுருக்கேன். சேர்த்துறேன். முதல்ல இது கூடவே நல்லா புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காயை இந்த மாதிரி பத்தியாக கட் பண்ணிக்க தோல் எடுத்துட்டேன். இந்த மாங்காயை சேர்த்துருங்க. நாட்டு தக்காளி சின்ன சைஸில் 2 தக்காளி, கொத்தமல்லியோட தண்டு பகுதி, வெறும் தண்டு மட்டும், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சிறு துண்டு இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி, இவ்வளோ தண்ணி போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு அரை உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போது இந்த குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுட்டோம்னா நல்லா குழசலாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வைக்கிறேன். குக்கர் அங்கே சூடாகிட்டு இருக்கட்டும். குக்கர் அங்கே சூடாகிட்டு இருக்கும்போது இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரசப்பொடி. ஸோ அந்த ரசப்பொடிக்கு என்ன பண்ணுறேன், ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வைக்கிறேன். பேன் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய். நான் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. தனியாக நல்லா வருங்க நெய்யில். இதுலேயே ஒரு பிஞ்சு வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, இதுலேயே 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய். லோ ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பாக வறுத்துருங்க. இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா அப்படியே ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வாங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா கொரன்னு ஒரு பொடியாக நம்ம திரிச்சுப்போம். நம்மளோட குக்கர் நல்லா 4-5 சவுண்ட் வந்துருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வறுத்தது இந்த மிளகாயை வந்து நான் காம்பு எடுத்துடுறேன். காம்பு எடுத்துகிட்டு மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ மற்றதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. மிக்சிக்கு மாற்றிடுறேன். நம்ம இந்த எல்லா பொருள் ரசப்பொடிக்கு தேவையானலாம் மிக்சியில் போட்டாச்சு. இதை வந்து ஒரு கொரன்னு எப்படி நம்ம ரசப்பொடியாக இருப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரன்னு ஒரு பொடியாக மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டேன். இப்போது நம்மளோட குக்கர் பார்க்கலாம். ஸ்டீம் அடங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். பருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ரசத்தை
ஃபினிஷ் பண்ணிவிடும். நான் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், பாட் வைக்கிறேன், ஃப்ளேமை லோ பண்ணிக்கிறேன், நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பாட்டு சுட்டெடுத்து நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்ட கையோட நம்ம அந்த குக்கரில் வசித்து வச்சுருக்கோம்ல சேர்த்துறேங்க. குக்கர் அலம்பி ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். இதில் நம்ம அரைச்ச பொடி இருக்குல்ல, பொடி அப்படியே சேர்த்துருங்க. பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஏற்கனவே பாதி அதில் போட்டிருக்கேன், இன்னொரு பாதி உப்பு. ஸ்லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நான் அந்த மிக்ஸி அலம்பி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி அலம்பி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போட்டு அதையும் நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த மீன் டைம் ரசத்துக்கு ஒரு தாளிப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த வறுத்த பேனியை வைக்கிறேன். ஒரு ரசம் கொதிக்குது. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஸ்லைட்டாக கொதிச்சுட்டே இருக்கட்டும். அது இந்த பக்கம் நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சுடட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆகட்டும். நம்மளோட கடுகு நல்லா கிராக்கில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, நான் பெருங்காயம் வச்சுருக்கேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்மளோட ரசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட தாளிப்பை சேர்த்தேன். மாங்காயை வச்சு நம்ம செஞ்ச ரசம் தயார். ஃபினிஷ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம மாங்காயை வச்சு செஞ்ச ஒரு ரசம் அட்டகாசமாக தயாராகிடும். மாங்காயை வச்சு நம்ம செஞ்ச ஒரு ரசம் அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.